அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு சுவாமி கிரியானந்தாவுடைய அடுத்த தலைப்புல சந்தோஷன்ற தலைப்ப கொண்டு வராரு. அந்த சந்தோஷம்ன்ற தலைப்புல அவர் பேசுறாரு. சந்தோஷம் சொல்றது ஒரு மனோபாவம். இது எல்லா விதமான வெளிப்புற சந்தர்ப்பங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தீர்மானம் செய்வதால் பிறக்கிறது. மகிழ்ச்சி என்பது பொருள்களிலோ வெளிப்புற சாதனைகளிலோ இருப்பதில்லை. இது தங்கம் போல் உள்ளிருக்கும் நம் இயல்பான நிலையாகும். இது சொன்னவொன்னே ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ஒரு யோகி கிட்ட, ஒரு சாமியார் கிட்ட ஒருத்தன் வந்து தன்னோட பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டு சொல்றான், ஐயா எனக்கு வந்து நிறைய தங்கம் இருக்கு, நிறைய பணங்க இருக்கு. ஆனா எனக்கு மன நிம்மதி இல்ல. எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எனக்கு வழி காட்டுங்க அப்படின்னோனே, அந்த சாமியார் என்ன பண்றாரு, அப்படியாப்பா ஒரு நிமிஷம் இருப்பான்னு சொல்லி கண்ண மூட சொல்றாரு. கண்ண மூடிட்டு அவன் மூடின உடனே அந்த மூட்டைய எடுத்துக்கின்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவன் கண்ணு திறந்து பார்த்தோன்னா சாமியார் ஓடுறத பார்த்து அவரு பின்னாடியே ஓடுறான். ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடுறான். அவரும் பயங்கர ஃபாஸ்ட்டா ஓடுறாரு. அவருக்கு இது கிடைச்சுதேன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு தெரு சுத்திட்டு வந்து திருப்பி அவர் எங்க உட்கார்ந்தாரோ அதே இடத்துல வந்து உட்கார்றாரு. அவனும் மூச்சு வாங்கி வந்து நின்னு அவர் எதிர்க்க வந்து நிக்கிறான். "என்ன சாமியாரே, நானே மன நிம்மதி இல்லன்னு உன்கிட்ட நான் வந்து கேட்டா, நீ இத எடுத்துன்னு ஓட பார்க்குறியே, இப்போ வந்து நிக்கிறியே" அப்படின்னு. அப்போ இப்பதான் எனக்கு பெருமூச்ச விட்டு இப்பதான் எனக்கு மன நிம்மதியே வந்ததுன்னு சொல்றான் அவன். இவ்ளோ இதுவா இருப்ப நான் எதிர்பார்க்கலன்னு. அப்ப சாமியார் சொல்றாரு, "முன்னாடியே இந்த மூட்டை உன் கையில இருந்தது. ஆனா, நான் எடுத்துன்னு ஓடுனப்போ நீ மன கஷ்டப்பட்ட. திருப்பியும் வந்த. அப்பவும் இந்த மூட்டை உன் கையில இருக்கு. ஆனா, இப்ப நீ நிம்மதியா இருக்க. அப்ப இந்த நிம்மதி எங்க இருந்தது? நிம்மதி உன்கிட்ட தான் இருந்தது. ஆனா, நீ எடுத்துக்கிற மனப்பக்குவம் வந்து அந்த சமயத்துல உனக்கு இல்ல. அதனால அப்படி இருக்கன்னு" அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம சந்தோஷத்த வெளிய தேடுறோம். அந்த சந்தோஷம் உள்ள தான் இருக்குன்றத தான் சுவாமி கிரியானந்தா வந்து சொல்றாரு. அதே மாரி இத எப்பொழுதும் மனதுல நம்ம சுடர் விட்டு எரியிற மாரி நம்ம வலுவாக நம்ம வந்து உறுதி கொள்ளணுமா. என்னன்னா, சந்தோஷன்றது வெளிய கிடையாது, உள்ள இருக்குன்ட்டு. அதுக்கு வந்து அவர் ஒரு உறுதிமொழி சொல்றாரு. "நான் இன்று முதல் எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்குமாறு சபதம் எடுக்கின்றேன். நான் கடவுளின் ஆனந்தத்திலிருந்து உருவானவன். நானே ஆனந்தமாக இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு பிரேயரும் குடுக்குறாரு. அப்போ இந்த சந்தோஷன்றது வந்து வெளிய கிடையாது, நம்மளுக்குள்ளன்றத விவரிக்கிறாரு. வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவுல சந்திப்போம்.